மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள், தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவருடைய ஆளும் அரசுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இதான் ஏறக்குறைய அபிஷியலாக முதலாவது அவங்க ஒரு ஆளுங்கட்சியாக உள்ள வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைக்கிறார். ஏன்னா அவருக்கு பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 118 சீட்டு அவர்கிட்ட கிடையாது. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 106 சீட்டு. எனவே பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சி கவிழும். இந்த நிலைமையில் அவர் பெரும்பான்மையை தக்க வைப்பாரா? இன்னைக்கு அதுதான் விஷயம். எனவே அவர் பெரும்பான்மை கோருவார். பெரும்பான்மை கோரும்போது எதிர்க்கட்சிகள் மற்றவங்க பேசுவாங்க. ஆதரவு தெரிவிக்கிறவங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ரெண்டு பேருமே பேசுவாங்க. நடுநிலை வைக்கிறவங்க இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சட்டமன்றம் முதலாவது எப்படி நடக்க போகுது, அதில் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, எதிர்க்கட்சிகள் சொல்லி அவர் பதில் கொடுக்கணும். ஏன்னா அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், எங்கே விவாதத்தில் பார்த்துருக்க மாட்டோம். அப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாலும் சட்டமன்றத்தில் எஸ்கேப் ஆகவே முடியாது. கண்டிப்பாக எதிர்க்கட்சி பேசும், அதுக்கு பதில் இவர் பேசி ஆகணும். இவருக்கு அதுக்கு பொறுப்பு இருக்கு. எனவே எப்படி இருக்க போகுதுன்னு எடுத்து பார்த்தா எனக்கு ஏற்கனவே எப்படி தெரிஞ்சுன்னா வச்சு ராகிங் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எதிர்கட்சிலாம் சேர்ந்து உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா விஜயகாந்த் இவங்க மூணுவருடைய பேச்சு இல்லையா ரொம்ப தரமாக இருந்தது. அதற்கு பதில் விஜய் என்ன கொடுக்க போறார் அப்படின்றதுக்காக காத்திருந்தா அது என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது என்ன அப்படின்னா, உதயநிதி எடுத்த எடுப்புலையே நாசுக்கா நறுக்கு 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 குத்துற மாதிரி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் ஆட்சி வரதுக்கு எதிராக பெரும்பாலான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 66% பேர். இதில் நீங்கள் ஆட்சி அமைக்கிறாங்க மேஜிக் நம்பரான 118 உங்களுக்கு இல்லை. இந்த நிலைமையில் எங்களோட போட்டியிட்ட கட்சிகள் இருப்பாங்க, அவங்களோட துணையோட நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அமைக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படி அடிக்கிறார். அதோட சேர்த்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பெயரே சொல்ல விரும்பாமல் இருந்த அதிமுக இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பகுதியினுடைய எம்எல்ஏ ஃபுல்லாக பிரித்து இழுத்துட்டு போகிறீங்களே, இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரீல்ஸ்லேயே ஓடிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நிஜத்தில் அரசியல் பண்ணுங்க. நாலாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்பப்போ சோஃபா வருது போகுது, நீங்கள் வரீங்க, உங்களுக்கு முன்னாடி சோஃபா வருது, என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த புஷ்பா திரைப்படத்தில் வர மாதிரி ஆட்சி நடத்தி தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். நல்லா உண்மையிலே சொல்கிறேன், உதயநிதி பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நல்லாவே இருந்தது. அதற்கு விஜய் அவர்கள் எழுந்து தன்னுடைய பதிலை கொடுக்கணும். கொடுப்பாருன்னு பார்த்தா காணவே காணும். அதனால் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க. அதாவது டிவிகே கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. இவங்க திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சியை தொந்தரவு பண்ண விரும்பல, ஒருத்தர் 6 மாதத்துக்கு. எனவே நாங்கள் வெளிநடப்பு பண்ணிக்கிறோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோன்றாங்க. அதில் கூட்டணி கூட பிரேமலதா. இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தல, வந்ததுக்கப்புறம் எதில் ஒரு கட்சி இருக்குன்னா அது ஒரு குழப்பம், எல்லா கட்சியிலும் ஒரு குழப்பம் இருக்கும். அதில் புகுந்து ஒரு தரப்புக்கு ஆதாயம் அடைகிறதுக்கு நீ முயற்சி பண்ணுறேன்னா, அதில் குதிரை பேரம் நடத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணுறேன்னா, நீ என்ன தூய சக்தி? உனக்குன்னு ஒரு வேட்பாளர் வந்துட்டாங்க, இது வேற ஒரு கட்சி, அதில் உடைச்சி சேர்க்கணும்னு நினச்சேன்னா, அது காசு கொடுத்து உடைக்க நினைக்கிறேன்னா, நீ என்ன தூய சக்தி? அதில் என்ன வெளிப்படைத்தன்மையோட பேசுகிற அப்படின்னு அவர் உடைக்கிறார். அதுக்கு அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன 2 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெளிப்படைத்தன்மைன்னு பேசும்போது கையை மறைச்சிக்கிட்டு ஒரு எம்எல்ஏ கடத்துறதுல வெளிப்படைத்தன்மை. இன்னொரு கட்சியோட எம்எல்ஏ கடத்தி கொண்டு போயிட்டு, அதாவது மறைவும் அதை சொன்னார், முகத்தை மறைச்சிக்கிட்டு ஓடுறது இல்லையா, அதெல்லாம் வெளிப்படைத்தன்மை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தேவையான ஜோசியர் வேணும்னா நீங்கள் ராஜகுருவை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் சம்பளத்தை போட்டு, கவர்மெண்டோட சம்பளத்தை போட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் அதிகாரியெல்லாம் நம்ம நியமிச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்க போட்டாங்க. இந்த 3 பேர் சொன்னது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். இது முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் செய்யணும். இதுக்கு ஏதாவது பதில் சொல்வாரான்னு பார்த்தா நீங்கள் நம்புங்க. திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாரு, அந்த பேப்பரை படித்த லட்சணம் இருக்கு பாருங்க, அவர் எழுத்து கூட்டி படித்தது, அதை மட்டும் நீங்கள் பாருங்களேன், இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த பாருங்க திரையில் இருக்கு இல்லையா, அதில் வசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதிரட்டி சரவடியாக பேசிடலாம். இல்லாட்டி ஏதாவது பாட்டு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, திரைப்படங்களுக்கான பாடல் வெளியீட்டு விழா, அதில் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேசலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவுன்னு இருந்தால் தான் உங்களால் பேச முடியும். நீங்கள் திரும்ப சொல்கிறேன், முதல் முறைங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் 42, 43 தான், அவ்வளோதான் வயசு. உட்காந்து பதில் சொல்கிறத எடுத்து பாருங்கள். ஜெயலலிதா ஒவ்வொரு முறையும் எந்த குறிப்பும் இல்லாமல் அங்கே எத்தனை பேர் பேசினாலும் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லுவாங்க. அதே தான் கருணாநிதி அவர்களும், பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் இந்த 2 பேருமே ஸ்பாட்லேயே அடிப்பாங்க. ஏன்னா அதுக்கான திறன் இருந்தது. ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த விவகாரம் என்ன, மாநிலத்தோட நிலவரம் என்ன, அதோடைய பிரச்சனை என்ன, அதோடைய நீண்டகால பிரச்சனைகள் என்ன, அதோட பொருளாதார பிரச்சனைகள் என்ன, எல்லாம் உத்து கவனிச்சவங்க.
எனவே அவங்களால சரளமா உடனே பேச முடியுது. இவருக்கு ஒண்ணுமே வரல, வச்ச குற்றச்சாட்டு எதையுமே வரல. அதுபோல அவர் என்ன சொல்றாருன்னா, விசில் புரட்சி நடந்துருச்சு, விரல் புரட்சி நிக்கல, முடிச்சிட்டாரு. யோ திரும்ப நீ இந்த வசனத்துல தான் இருக்கிற, குற்றச்சாட்டு வச்சு வச்சுக்க, ஒரு நாள் தப்பிக்கலாம், 2 நாள் தப்பிக்கலாம். ஆனா இந்த ஆளுகட்டெல்லாம் தப்பிக்கவே முடியாது. நீ திரும்ப குற்றச்சாட்டுக்கு சட்டமன்றத்தில் நடத்தும்போது குற்றச்சாட்டுக்கு வந்துதான் தீர்வாங்க, அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த நேரலையை மட்டும் நீ தொடர்ந்து ஒளிபரப்பு வச்சுக்கவே, விஜய் யாரு, அவரோட பின்னாடி நபர்கள் யாருன்னு தெரிஞ்சே போகும். எனவே இன்னைக்கு ஏறக்குறைய எதிர்க்கட்சியெல்லாம் உட்காந்து ராகிங் தான் பண்ணாங்க. இதற்கிடையில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது, அதான் பார்க்க போறோம். அறுதி பெரும்பான்மை தேவை 118, இன்னைக்கு 232 தான் இருந்தாங்க, 117 இருந்தா போதும். 117க்கு 119 ஓட்டு வாங்கிருச்சு எது தாவேகா. ஏற்கனவே 1 ஓட்டு 2 ஓட்டு விஷயத்துல தப்பிக்கிறாங்க. எனவே ஸ்டில் இன்னைக்குமே அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரிச்சு பேசக்கூடிய விசிகா, விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் இருக்காரு, அவரோட கட்சி கம்யூனிஸ்ட், 2 பேரும் என்ன சொல்றாங்க, இந்த ஜோசியர் நியமனம் பண்றதா தப்புங்க, இது மாதிரிலாம் எந்த கூட்டணி கட்சி நான் பேசி பார்த்தே இல்லை, இப்படி இவங்களோட ஆதரவோடலாம் இவர் ஆட்சியில் 5 வருஷம் நடத்தவே முடியாது, 1 வருஷமும் நடத்த முடியாது, இது ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுங்க, போன திமுக ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து நல்ல திட்டத்தெல்லாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுலேருந்து எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான், அது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணி நடத்துங்க. ஏன்டா அவர் திமுக ஆட்சி நடத்துக்க வந்திருக்காரு, அவர் எழுந்து என்ன சொல்லணும், இவர் பிரச்சாரம் பண்ணியிருந்தார், அவர் எழுந்து என்ன சொல்லணும், எந்தெந்த திட்டங்களை எவ்வளோ ஊழல் பண்ணான்றது எங்களுக்கு தெரியும், அது எந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கணும் எங்களுக்கும் தெரியும். எனவே மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்யறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், திமுகவுடைய ஆட்சியை தொடர்றதுக்காக நாங்கள் வரல அப்படின்னு சொன்னா பளிச்சுன்னு ஆன்சர். இவர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியில் தொடரப்பட்ட நல்ல திட்டங்கள் தொடரும் அப்படின்னு பேசுறாரு. அந்த பேப்பர்ல வச்சு யோ அதுல நல்ல ஆச்சுன்னா இப்ப நீ என்ன எதுக்கே வந்த அப்படின்னு கேட்க மாட்டானா? இந்த ஆளுக்கு எழுதி கொடுத்த உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, அது இருக்கிறத அப்படியே படிச்சு விட்டார். இவர் சொன்ன ஒண்ணு விசில் புரட்சி, விரல் புரட்சி, முடிச்சிட்டாரு. இவ்வளவுதான். இந்த லட்சத்துல இவங்களை வச்சுக்க நீ கட்சி நடத்துற பாரு, ஆட்சி நடத்துற பாரு, ரொம்ப கஷ்டம் வச்சுக்கவே. இது கடல 109 119 காங்கிரஸ் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லை, திமுக இதுக்கு வெளிநடப்பு செய்யறாங்க. எனவே அவங்க இந்த ஆட்சி தொடர்ந்து விட்டாங்க, இந்த வாக்கெடுப்புல அவங்க கலந்துக்கிறவே இல்லை. அதனால அவங்க சும்மா 61 சொல்லி எல்லா நியூஸ் பேப்பர் போட்டான், எல்லா நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க, அதாவது வெளிநடப்பு செஞ்சது கிடையவே கிடையாது. அதுல வைகோ அவர்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்க யாரும் கலந்துக்கவே இல்லை. எனவே அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும், கலந்துக்கவே இல்லை. எனவே திமுக சம்பந்தப்பட்ட சும்மா 59 எம்எல்ஏ இதில் வெளிநடப்பு செஞ்சுறாங்க. இதுல பாஜக பாமக இருக்காங்களே, அவங்களோட 5 எம்எல்ஏ அவங்க நடுநிலை வைக்கிறாங்க, நாங்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கல, ஆதரவும் தெரிவிக்கல, அமைதியாக இருந்துறாங்க. இதுல ஏடிஎம்கே இருக்காங்களே, ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் தான் கட்சியுடைய தலைவர், அவர் இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டு முடிச்சாரு. அதுல ஒரு தரப்பு 25 பேர் என்ன பண்றாங்கன்னா, அதை எதிர்த்துக்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த போக்கு இருக்குல்ல, இதை அனுமதிக்கவே கூடாது. இதெல்லாம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் கொறடா அறிவிச்சிட்டானா, அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அதன்படிதான் அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்றாங்களோ, எவையெல்லாம் அந்த சின்னத்தில் நின்றானோ அந்த சின்னத்தில் எல்லா பேருமே அந்த கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் வழிமொழியணும். அது என்னன்னா பேசலாம், நீ ஓட்டு போடுறது அதுக்கு தான் போட முடியும். ஆனால் இதுக்கு எதிராக போடுறாங்கன்னா 25 பேருடைய ஓட்டை எடுக்கவே கூடாது. ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டு 144 அப்படின்னு சொல்லி நிறைய செய்தியை பரப்பிடுறாங்க. 144 கிடையாது, அதை எதிர்த்தாலே அவங்க எம்எல்ஏ பதவி போயிடும். எனவே அவங்களுடைய எம்எல்ஏ பதவியெல்லாம் யார் கையில் இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் தான் இருக்குது. இதுதான் சட்டம். அதுக்கு மேலே நீ ரிசைன் பண்ணிட்டு நீ என்ன சொல்ற, நிறைய பேர் நாங்கள் இருக்கோம்ல, 3/2 பங்கு எம்எல்ஏ இருக்கணும், அவ்வளோ பேர்லாம் கிடையாது. 31 எம்எல்ஏ மேலே இருந்தால் அவங்க கொரோனாவை அறிவிக்கலாம். ஆனால் இங்கே பாதிக்கு பாதி தான் இருக்குது ஏறக்குறைய. அதனால் இவங்களால நிற்கவே முடியாது. என்னுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் கொறடா, அதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். அதை தாண்டவங்க எல்லா பேருமே பதவி போகும். எனக்கு தெரிஞ்சு 25 பேரோட பதவி போகும். இதில் அடுத்து சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று உதயநிதி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பிரேமலதா சொல்கிறாங்க, முக்கியமான எல்லா பேருமே சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, விஜய் போகிறாரு, முன்னாடியே சோஃபா போயிடுது, இது என்னமோ சரியாக படலை, எங்களுக்கு சில தப்பான தகவலாம் வருன்றாங்க. அது என்ன அப்படின்னா, திருமாவளவனை பார்க்க போனால் முந்திர ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சோஃபா ஒன்று போய் இறங்குது. சிவி சண்முகம் ஏடிஎம்கே ஒரு பகுதி இருக்காங்களா, எஸ்பி வேலுமணி அப்புறம் சண்முகம், சிவி சண்முகம், இவங்களை பார்க்க போகிறாங்க, அங்கேயே ஒரு சோஃபா செட்டு போகுது. நீங்கள் ஒரு இடத்துல போகிறவங்க சந்தேகப்படுறாங்க, ஒரு கட்சி இல்லாட்டி முதலமைச்சர் வரான்னு வச்சுக்கோங்க, அவர் வரப்போறாருன்னா அப்போ உட்காந்து யாரும் சோஃபா வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் போகிறாரு, சோஃபாவே கிடையாது, அவருக்காக சோஃபா வாங்கிய அவசியம்லாம் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, அதுக்காக சோஃபா வாங்கினாலும் சொல்லி உருட்ட முடியாது. அப்போ இந்த சோஃபா எதுக்கு வருது? பொதுவாக என்ன தென்னிந்தியாவில் என்ன நடக்குது, இந்தியா முழுவதும் என்ன அப்படி நடக்குதுன்னா, இந்த மார்ட்டின் கும்பல் பாருங்க, அவங்களுக்கு எல்லா கடத்திலும் நல்லாவே வரும். அது என்ன நடக்குது அப்படின்னா, சோஃபா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பணத்தை நிரப்பி வச்சு தான் அனுப்புகிறாங்க. இந்த போக்கு இருக்கு.
எனவே எல்லா இடத்துக்கும் சோஃபா போகுது, அதுக்கு பின்னாடி விஜய் போறாருன்னா காசு கொடுத்து எம்எல்ஏ வாங்குறாரா அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு 100% உண்மையும் கூட. ஏன்னா எல்லா எம்எல்ஏ ஆதாயம் இல்லாமல் போகாமல் இருக்க மாட்டான். அதில் தலையிட்டது யாரு? மார்ட்டினோட மனைவி யாரு? லீமா ரோஸ் மார்ட்டின். இது தலையிட்டு இருக்குது. இதுக்கு பதவி வாங்கி கொடுத்தவன் எஸ்பி வேலுமணி. இந்த ஆள் டெல்லியை பற்றி பேசலன்னு வச்சுக்கோங்க, நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆள் என்னன்னா விஜய்க்கு ஆதரிப்பாரா? இன்னைக்கு நேற்று விஜய் கூட்டி வந்து வீட்டில் வந்து உட்காந்து சோஃபா வச்சு பேசுவாராம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்குறதுக்கு அவர் தயாராகிட்டாரு. போதுமான அளவுக்கு காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க சோஃபா கொடுத்து. இந்த நிலைமையில் ஊரெல்லாம் காரி துப்புனதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரு? சசிகலா அவர்களும் தினகரெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதிமுக சேர்ந்து இருக்கணும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி போகணும் அப்படின்றாரு. இதையெல்லாம் சொல்லிட்டா போய் நீ விஜய் சந்திச்ச, இதையெல்லாம் சொல்லிட்டா போய் நீ விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்ச. அவள் போயிட்டு வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதிமுக நல்லா இருக்குன்றவன் எதுக்கு அங்கே போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க? அதுக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற? நான் கேட்குறேன். இதே சசிகலா அவர்களை நீ மரியாதை வச்சிருக்கிறான், தினகரன்கிட்ட மரியாதை வச்சிருக்கிறான், நீ 2 பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். நீ யார்கிட்ட பேசுன? நைட்டு உட்காந்து சிவி சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் உட்காந்து யார் பேசுனா? மாற்றியோட மனைவியை வச்சு பேசியிருக்கீங்க. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இந்த கும்பல் யாரு? நான் கேட்குறேன். இதை கொண்டு வந்து உள்ள சேர்த்து விட்டவ யாரு? எஸ்பி வேலுமணி தானே. நீ டெல்லியை பற்றி பேச நான் பேச போகிற கிடையாது. நீ அவசியம்லாம் வார்த்தை விடுற. நீ உனக்கு பதவி வெறி, உனக்கு காசு சம்பாதிக்கணும், இன்னைக்கு இந்த கட்சி வேணாம் அந்த போட்டு ஜாயின் பண்ணிடலாம் அப்படி தாவ பார்க்குற. தாவ பார்க்கறதுக்கு உனக்கு லாட்டரி மாற்றின்றது ஏகப்பட்ட நல்ல கவனிப்பு இருக்குது. அந்த காசை வாங்கிட்டு ஓட பார்க்குற, அங்கே அமைச்சர் கொடுத்து ஓடி போயிடலாம் பார்க்குற. இதுக்கு ஏதாவது சமாளிக்கின்றதுக்காக கட்சி நல்லா இருக்கா நான் பண்ணிக்கிறீங்க அப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கிற. செந்தில் பாலாஜிலாம் பரவாயில்ல. இந்த எஸ்பி வேலுமணிக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, இவங்க வாழ்க்கை வாழ்றதே ஜெயலலிதா அவர்களால். ஒரு தடவை நினைச்சிருந்தேன்னா இந்த மாதிரி விஜய்கிட்ட போய் ஆதரிச்சுட்டு இந்த கட்சியை 2 புழக்கங்களா வைப்பாங்களா? நான் கேட்குறேன். எனவே இதெல்லாம் முடிஞ்சதுமே எப்படா மந்திரி பதவிக்கு எப்படி ஆசைப்பட்டு ஓடுற? இதில் சம்மந்தப்பட்ட 3 பேருமே அவன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அவன் மாவட்டத்தில் எவனுமே ஜெயிக்கல. அப்போ ஜெயிக்க விடாம பண்ணியிருக்காங்க. கேட்டா எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கின வேறு லாட்டரி மாற்றினு காசு கொடுத்து யாருக்காக வாங்குறேன்? விஜய் கும்பலுக்காக. இது நல்லாச்சியா? இது நேர்மையான ஆச்சா? இது வெளிப்படைத்தன்மையான ஆச்சா கேட்குறேன். எனவே இவனை மட்டும் வாங்கல. இதை பாருங்க, அமமுக தினகரோட எம்எல்ஏ இவருக்காக நைட்டு 3 மணி வரைக்கும் சண்டை போட்டார் தினகரன். இது இன்னைக்கு போய் சட்டமன்றத்தில் நின்றுக்கிட்டு இந்த ஆளை இந்த உங்கள் ஏரியா போட்டு வந்தால் வச்சுக்க, மன்னார்குடி ஏரியா போட்டு இந்த ஆளை உள்ளே விடாதீங்க, எல்லாரையும் காப்பாற்றுற விஜய் என்னை காப்பாற்ற மாட்டாரா அவன் பேசியிருக்கான். யோ நீலாம் என்னையா மனுஷன்? அருவருப்பாவே இல்லையா? நீலாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லையா? இந்த ஆளுக்கு சும்மா 25 கோடி கவனிப்பு. எல்லா பற்றியும் விஜய்க்காக காசு போட்டு வாங்குறது யாரு? லாட்டரி கும்பல். எதுக்கு வாங்குறியா? இவ்வளோ செலவு பண்ணி அவன் எதுக்கு வாங்குறியா? ஒரு அதிமுக கட்சியை உடைக்க முயற்சி பண்றான். எதுக்கு பண்றாங்க? எனவே சோஃபான்ற குற்றச்சாட்டு உண்மை. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எதுக்கு உடைக்கிற? நீ நேர்மையான உன் கட்சியை வச்சு ஆட்சி பண்ணு. உனக்கு ஆதரிக்கணும் பரவாயில்ல. இல்லாத காசு கொடுத்து வாங்குற. குதிரை பேரெல்லாம் நடத்தல, குதிரை வேகத்தில் நாங்கள் ஓடுறோம். இவர் வசனம். நீ வசனம் பேச நிறுத்தவே மாட்டியா? அதுக்கடுத்து சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இவர் ஆஸ்தான ஜோதிடர் இவர் தான். இவன் ஒரு காலத்தில் ஜெயலலிதாட்ட சசிகலாட்டெல்லாம் ஜோதிடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த கடந்துட்டு தான் வச்சுக்கவேன். அதை எதில் மாட்டிட்டேன். ஜெயலலிதா அவர்கள் கவனிக்க இவன் நாட்டை விட்டு ஓடி போடணும்னு வச்சுக்கவேன். இங்கே வந்து எப்படி விஜய் கைக்குள்ள கொண்டு தான் தெரியல. இவன் ஜோதிடர்னு சொல்லிட்டு இவனை வீட்டில் வச்சுக்கோ. இவனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான அந்தஸ்துல ஒரு ஸ்பெஷல் அதிகாரியை நியமிக்கிறார். இந்த அதிகாரி இருக்கிறதுக்கு இந்த ஜோசி இருக்கிற சம்பந்தம் கேட்டு விட்டாங்க. எல்லாமே கேட்டு விட்டாங்க. அத்தாடி எல்லாரும் பொங்கிட்டாங்க. உடனே அதை வாபஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு பாவம் ஜோதிடர் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரத்தில் அவர் பதவி போச்சு. அவருக்கே அவர் நேரம் சரியில்லை போல. எனவே பதிவோட இறுதியாக ஒட்டுமொத்தமாக பார்த்தா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஏறக்குறைய முழுமையாக வெளிப்பட்டார்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். போதுமான அளவுக்கு அரசியலை கவனிச்சாருன்னு தெரியல. நாட்டோட பிரச்சனை இருக்கா, மாநிலத்தோட பிரச்சனை என்ன இருக்கு, அதை நம்ம எப்படி பேசணும், என்ன பதில் சொல்லணும், எதை எடுத்து நம்ம எப்படி பதில் கொடுக்கணும் எதுவுமே தெரியல. பேப்பர் எழுதி வச்சு பேசிட்டு இருக்காரு. ஏறக்குறைய யாருக்கோ பொம்மை மாதிரி அந்த இடத்துல உட்காந்து சந்தோஷமா அந்த பதவி அனுபவிப்புன்னு உட்காருக்காரு. இவர் இவ்வளோ வேலை பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கே மாட்டார் நினைக்கிறேன். அவர் நொந்து போய் தான் அந்த சட்டப்பேரவையில் உட்காந்துருக்காரு. என்னடா என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு நொந்து போய் தான் உட்காந்துக்க மாதிரி தெரியுது. இதுக்கு இடையில இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த கட்சி எது தாவேக்கா எல்லா தரப்பு மக்களுடைய ஓட்டையும் வாங்கிட்டு வந்துருக்குது. சரியா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்பீக்கர் யார்? சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு பைபிள் வசனம் பேசியிருக்காரு. என்ன மத பிரச்சாரம் பண்ணுற? நான் கேட்குறேன், டிவிக்கு எம்எல்ஏக்கெல்லாம் நீ தான் சோறு தான் தின்றிய உட்காந்து மத பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அந்த ஆள். நான் கேட்குறேன்,
இந்த ஆள் என்ன பண்ணிக்கிங்க, இந்த கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி மத பிரச்சாரம் தான் பண்ணிக்கிங்க. எல்லா போட்டு எந்த போட்டு மத மாத்தலாம் தெரிஞ்சுக்கிங்க. அவனை கூட நீ சட்டப்பேரவை ஸ்பீக்கர் ஆகிட்டீங்க, சரி சபாநாயகர் ஆகிட்டார்ல, அந்த தகுதியோட பேசணும். உட்காந்து பைபிள் வசனத்தை பேசிக்கிறீங்க. பைபிள் வசனம் பேசி மத மாத்திர நீ உட்காந்த இனிமேல் பைபிள் வசனம் வந்துச்சு வச்சுக்க வாயில, நீ கீதையும் பேசு குரானை பேசு, நான் ஏற்றுப்பேன். மூணையும் பேசு. நீ பைபிளை மட்டும் பேசி தெரிஞ்சுன்னு வச்சுக்கவேன், நல்ல நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பேன். யாரு இந்த எம்எல்ஏ இருக்காங்க பாரு, டிவிக்கு எம்எல்ஏ, நீ அண்டி போடா. அதுக்காக இப்படி மதவெறி பிடிச்சவங்களாம் அனுமதிக்க முடியாது. மத சார்பற்ற பேர்ல ஒரு பெரிய மதவெறி பிடிச்ச கும்பல் ஜோசப் விஜய் கொண்டு உட்கார வச்சாச்சு. ஒரு மதவெறி பிடிச்சோன்னே சபாநாயகரை ஆக்கியாச்சு. இனி பைபிள் வசனம் பேசுவோம் அப்படின்னா அதையெல்லாம் நீ அந்த விஜய் கும்போட ஒட்டிக்கிட்டு உட்காந்து உறிஞ்சி சாப்பிட்டு வாழு. எல்லாரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. எனவே டிவிக்கு எம்எல்ஏ எல்லாரும் இனிமேல் தொடர்ந்து வச்சுக்க, உடனே நாக்க கொடுக்குற மாதிரி 4 கேள்வி கேட்போம், நீ எந்த போர்டு வந்தாலும்.